சட்டமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸ் தயார் நிலையில் இருக்கு. திமுக ஊழல் குறித்து தன் மேசையில் ஃபைல்கள் உள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்த கருத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். உரிய பதிலை தருவார். தொடர்ச்சியாக திமுக மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவுகளை கைது நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. சட்டமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல்ஸ் தயார் நிலையில் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு அரசியலை பார்க்கணும். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் மிக தெளிவா ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியா இருக்கு அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தா ரிலீஸ் பண்ணுங்க, இருந்தா கொடுக்கணும். அதாவது ஒரு முதலமைச்சர் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்னங்கிறது என்ன, யார்ட்டையும் எதுவும் மறைக்க மாட்டேன், உண்மையா நேர்மையா நடந்துக்குங்கிறதான அவருடைய உறுதிமொழியில பதவியேற்புல இருக்கு. அப்ப கையில இருந்தா நீங்க வெளியிட வேண்டியதானே, எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்யறோம், அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. இதுல என்ன நேரங்காலம் ஜோசியம் பார்த்து நேரங்காலங்கள்லாம் பார்த்தா அந்த இதை வெளியிட முடியும். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சியில மிக தெளிவாக சொன்னார். அப்படி ஏதேனும் உங்களிடம் இருந்தால் வெளியிடுங்கள் அப்படின்னு நேற்று கேட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க வெளியிடல. தயாரா நேத்தே வெளியிட வேண்டியதானே. உங்ககிட்ட 3 ஃபைல் கட்டி வச்சிருக்கு, முடிச்சு போட்டு வச்சிருக்கு, அந்த ஃபைல் அவுத்தாருன்னா வெளியில வந்துடும் சொன்னவங்க 24 மணி நேரம் ஆச்சு. நேத்தே அதை வெளியிட வேண்டியதானே. அவங்ககிட்ட இருந்தா தானே வெளியிட முடியும். அதனால எந்த விதமான இந்த அரசு தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் 100 நாளை கடந்து போயிருக்கு. மக்களுக்கு எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத அரசாக இந்த தாவேக அரசு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக இந்த தாவேக அரசு இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். நேரில் வருகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.